வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட் தமிழ். என்னோட பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே நம்பர்ஸு. ஸோ நம்ம எந்த டேபிள் பார்க்குறோம், அந்த டேபிள்லேருந்து எந்த ஸ்ட்ரைக்ஸை நம்ம எடுக்கிறோம், ஸோ எதை நம்ம ஸ்ட்ராடலாக எடுக்கிறோமா ஸ்ட்ராங்கிளாக எடுக்கிறோமா அப்படின்றத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணுறன்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு லெவல்ஸ் நம்ம சொல்லும் போதும் இடையில ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டும் கொடுப்போம். ஸோ அதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு லெவல் நீங்கள் போய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு மட்டுமே நீங்கள் என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் எப்படி அனலைஸ் பண்ணுன்றது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 51,000 கால் அண்ட் 50,500 போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எடுத்திருந்தா பேங்க் நிஃப்டி நம்ம எடுத்திருந்தா அந்த ஒயிட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. நிஃப்டி சஸ்டெயின் ஆகிருக்காங்க, ஆனால் நிஃப்டிக்கு வந்து இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இல்லை. இதை நீங்கள் இந்த இடத்துல முயற்சி பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஃபர்தராக மூவ் ஆகுறதுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இருக்கணும். ஸோ அது இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இல்லைன்னா அதுக்கு மேலே மூவ் ஆக முடியாது. அடுத்த விஷயம், இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு மேலே நிற்கும் போது அந்த ஐடிஎம் கால் வந்து நியர்பை இருக்கக்கூடாது ஃபஸ்ட் இடத்துல. ஸோ இதை கவனித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். 25,100க்கு மேலே நிற்கும்போது 120 சம்திங் நிற்கும்போது இங்கே 25,100 கால் இருக்காங்க அப்படின்ற. ஸோ அதுக்கு மேலே வந்து கொண்டு போக மாட்டாங்க அப்படின்றது இந்த டேபிளை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நாளைக்கு என்ன லெவல் அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு, எந்தெந்த லெவலுக்குள்ளெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000 கால் அண்ட் 25,000 புட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில வந்து 25,100 கால் 24,900. அப்போ எட்ஜு வந்து 24,900 டு 25,100 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்கிள். ஸோ அதுக்கு நடுவில் 25,000 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த 25,000 ஸ்ட்ராடலே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் 25,100 900 எடுத்துக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு டேபிளில் 25,000 காலன் போட்டிருக்கனால 25,000 எடுத்துக்கலாம். அப்போ ஷார்ட் ரேஞ்சோட டாப்பில் எடுத்துக்கிட்டால் 25,000 காலுடைய க்ளோஸ் அப்படின்றது 98. அப்போ 25,098 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஒயிட் ரேஞ்சோட டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 98 + 67, அப்போ 165. 25,165 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஓகேவா? 25,165 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஸோ அதில் டாப் ரேஞ்ச் எடுத்தாச்சு. பாட்டமில் வந்து 25,000 புட்டு கூட அதனோட ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணால் 24,933 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இதிலே ஒயிட் ரேஞ்சோட பாட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,000 புட்டு மைனஸ் 165 அப்படின்றப்ப 24,835 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு. இன்றைக்கி முடிச்சிருக்கிறது வந்து 25,050 முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் நாளைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா? சப்போஸ் சின்ன கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கூட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தாண்டி நிற்கும் பட்சத்தில் இந்த ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்சோட டாப்பை வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு இன்னைக்கு க்ளோசிங்கில் என்ன ஐவி இருக்குது, இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி கால் சைடு ஆவரேஜாக 10, புட் சைடு வந்து 11 இருக்குது. ஸோ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் அதை நீங்கள் பார்க்கணும், கன்சிடர் பண்ணணும். நான் இப்போவே வந்து உங்களுக்கு
ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சருக்கான வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 25,041 முடிச்சிருக்காங்க, 25,083. அப்போ 42 பாயிண்ட் தான் ப்ரீமியம் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி 51,200 கால், 51,300 கால், 51,000 புட் அண்ட் 51,200 புட். மறுபடியும் 51,000 கால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு நியர்பை இருக்கிற கால் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு இருக்கிற கால் ஆப்ஷன், அதுக்கப்புறம் இருக்கிற புட் ஆப்ஷன், இது நீங்கள் ரெண்டே எடுத்துக்கலாம். ஸோ 51,200 காலுடைய க்ளோஸ் 147 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 51,347 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். ஸோ ஒயிட் ரேஞ்சோட டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 51,000 புட்டோட 68 ரூபாயும் இந்த 147 ரூபாயும் ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 155, 215. ஸோ 51,200 ப்ளஸ் 215 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 51,415 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஸோ இதுக்கப்புறம் 51,000 புட்டு கூட நீங்கள் அதை 51,000 புட்டோட 68 ரூபா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 51,932, சாரி 50,932 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமாக இருக்கும். இப்போ 50,932 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ நியர்பை இன்னையோட டே லோ, நியர்பை அந்த டே லோக்கிட்ட இருக்குது. ஸோ இதை பார்த்துங்க. ஒரு சில லெவல்ஸ்லாம் அந்த டே லோ டே ஹை அதுக்கு நியர்பை வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ 51,000 புட்டு கூட வந்து 215 கழிச்சிட்டோம் அப்படின்னா 50,715, சாரி 50,785 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கிளாக கணக்கு எடுத்துக்கிறோம். 51,000 புட்லேருந்து 51,200 கால் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கிளாக எடுத்துக்கிறோம். நீங்கள் 51,200 ஸ்ட்ராடில் கூட எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து நீங்கள் ஸ்ட்ராடலாகவும் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கால் சைடு வந்து உங்களுக்கு நியர்பை 10, 11 அப்படின்னு எடுத்துட்டா புட் சைடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த புட் சைடு அதிகமாக இருக்குது. இங்கே உங்களுக்கு ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்கணும். ஸோ இதில் வந்து ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நியர்பை நாளைக்கு மார்க்கெட் வந்து அங்கே கூட ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ புட் சைடு வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஸோ பையிங் வந்து புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்றால் போல் இங்கே வந்து ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா 51,200 காலும் இருக்குது, 51,000 காலும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரி புட் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது, முடியும் போது அதிகமாக இருக்கும்போது, இல்லை கால் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட்டோட டேபிள் எப்படி டிசைன் ஆகுது, அந்த டேபிளுக்கு அடுத்த நாள் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத நீங்கள் டிசைன் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த பெரிய கேப் அப் அண்ட் கேப் டவுன் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுலேயே நீங்கள் இதுக்கு போய் ஒரு யூஎஸ் மார்க்கெட்டோ இல்லை கிஃப்ட் நிஃப்டியோ இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணுன்றது கிடையாது. இந்த டேபிளே உங்களுக்கு சொல்லிடும் கேப் டவுனோ இல்லை கேப் அப்பான்னு சொல்லிடும். ப்ளஸ் அந்த கேப் அப் நடந்தாலுமே அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகுமா, இல்லை கேப் டவுன் வந்தால் சஸ்டெயின் ஆகுமா, இல்லை மறுபடியும் உள்ளே வந்துருமா, நெக்ஸ்ட் டே லெவலுக்குள்ளே வந்துருமா அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த டேபிளே சொல்லிடும். ஸோ இந்த டேபிளில் இருக்கிறத பொறுத்து நாளைக்கு சப்போஸ் மேலே எங்கேயும் இப்போ 51,200 நியர்பை ஸ்டார்டன் இருக்கப்போ 51,400 ஓப்பன் ஆனால் கூட அகெயின் மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு நியர்பை வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் 51,000 கால் இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஆனால் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனது எங்கே ஓப்பன் ஆச்சு, 51,329 ஓப்பன் ஆச்சு. ஆனால் வந்துட்டு போன இடம் 50,960 நியர்பை 51,000 வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று செல் பண்ண அந்த 51,000 கால் ரைட்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அடுத்தடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்றத வச்சு. ஸோ இப்போ 51,000 கால் ஐடிஎம் கால் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த நாள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது.
ஸோ ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னாலே அடுத்து உங்களுக்கு எங்கே வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ 51,000 எஸ்டர்டே கொடுத்த டேபிளுக்கு நியர்பையாக வரப்போகிறாங்க. ஸோ முந்தைய நாள் டேபிள் எப்படி இருக்குது, அடுத்த நாள் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகும்போது அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்குது, ஸோ முந்தைய நாள் டேபிள் கொடுத்த ரேஞ்சுக்கு நியர்பை ஓப்பன் ஆகுதா, இப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ன ஆகும், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் என்ன ஆகும், அதில் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சுற்றி முற்றி உங்களுக்கு எப்படியுமே மார்க்கெட் இந்த ப்ரீமியத்துக்குள்ளேயும் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்குள்ளேயும் தான் மூவ் ஆக போகிறாங்க அப்படின்ற இதை வச்சு தான் மூவ் ஆகுறாங்க அப்படின்றப்ப இதை நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். மொமெண்டம் வந்து ஸ்பீடாக இருக்குமா வேகமாக இருக்குமா, எந்த இடத்துல வரும், எங்கே ஓப்பன் ஆனால் எங்கே வரும் அப்படின்றத நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணி வந்துடலாம். ஜஸ்ட்டு நம்ம கொடுக்குற லெவல்ஸை மட்டும் டெய்லி நீங்கள் எடுத்து வச்சு அதை பார்த்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த லெவல்ஸை வச்சுட்டிங்க அப்படின்னா எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை நம்ம இந்த ஒவ்வொரு டெய்லியுமான வீடியோலேயே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதை பார்க்கணும். லெவல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா யாரையுமே தயவு செஞ்சு லெவல்ஸ் வாங்கி அதை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்களாம் அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டா தான் நாளைக்கு மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். லெவல்ஸுக்கு யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஸோ நன்றி, வணக்கம்.